எனது அன்பான உணவோடு வணக்கம். இன்றைக்கு வியாழக்கிழமை என்னுடைய வீட்டு தோட்டத்தை 2வது பகுதியை இன்றைக்கு காட்டப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கத்தரி போன வீடியோவில் காட்டியிருந்தேன். பாருங்க, வளர்ந்துடுது. இப்படி வளர்ந்துடுது பார்த்தீங்களா? இப்படி தான் நீங்களும் முதல் பூவை ஒடிச்சிட்டு கீழே வார இலைகளை எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் சும்மா மதம் அரைச்சி வந்துடும். இது 1 மாதம் ஆகலை இந்த கண்டை. இது வேண்டி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மிளகாயம் பாருங்க வந்தோன்றிருக்கு. இது கத்தரி, நம்ம ஒரு கத்தரி போன வீடியோவில் காட்டியிருக்கோம். மிளகாய் சின்ன தோட்டம் தான். உங்களுக்கு வீட்டு தேவைகளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பானம். ஏன் இதுகளுக்கு வச்சு நாங்கள் வேணும்னா கொஞ்சம் பூக்கள் இருக்கிற கொஞ்சம் தேன் குலதிகள் கணக்கு வரும். இன்றைக்கு 2வது பகுதி. இது உள்ளி வச்சினாங்க. உள்ளி இந்த லைனுக்கு வச்சினாங்க. வளர்ந்தவங்களுக்கு ஒரு லைனுக்கு வச்சினாங்க உள்ளி. வளர்ந்தவங்களுக்கு அதே மாதிரி பூசணி சும்மா விதை தான் போட்டினாங்க. அதுவும் வருது. அதே மாதிரி இது கொடி திராட்சை 2 வச்சுனா அது துளுத்து கொடுத்துருக்கு. தடி கட்டும். தடி கட்டினா தான் எனக்கு இதான். இதுக்குள்ளே லீட்ஸ் போட்டுனா இந்த இப்போ வந்தோன்றிருக்கு. லீட்ஸ் நிறச்சிக்கு போட்டுனா இப்போ எல்லாம் இந்த மழையோடு எல்லாம் வந்துடுது, வருது. அதே மாதிரி பேத்துறா இந்த பீட்ரூட் போட்டால் வேறு வருது. இதே பிரித்து வைக்கணும். கட்ட விடக்கூடாது. கட்ட விட்டால் கொஞ்சம் கிழங்குகள் விட விழுகிற குறைவாக இருக்கும். வெட்ட வைக்கணும் பிரித்து. இப்படி ஒரு மிஷின் அப்பறை ஒன்று வேண்டி வச்சுருக்கிறேன் தோட்டத்துக்கு. இது எலிகளுக்கு குச்சி புறானது எல்லாத்துக்கும் நல்லது. ஒன்றும் வராது. நாங்களும் நிம்மதியாக தோட்டங்கள் செய்யலாம். ஒன்றும் சாப்பிடாது. இது இப்படி ஒவ்வொரு நிமிஷம் காத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு மீட்டருக்கு வேலை செய்யும். இதுன்ற அலைவரிசை அது அளவராது. எலிகள் எனக்கெல்லாம் வந்த எலி இப்போ இல்லாமல் இன்னும் பாருங்க. இது வீடு முழுக்க வச்சுருக்கேன் சுற்றி. பெரிய விலையில் நீங்களும் போய் கோமான் பண்ணி வைக்கலாம். எல்லா பக்கத்துக்கும் வச்சு விட்டிங்கனாலும் நல்லா. அதே மாதிரி இது மாதுளை. நாங்கள் சாப்பிட்டுட்டு விதை எடுத்து போட்டு வளர்த்த மாதுளை எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? 4-5 வருஷமாச்சு. போன வருஷம் வந்தது காய் பெருசாக பழம் கொடுக்கல. ஆனால் இந்த வருஷம் இந்த வருது வேறுங்க பூ வருது. இப்போ தான் பூ வந்தோன்றிருக்கு. இந்த வருஷம் எப்படியும் காய்க்கும்ன்றது நம்பிக்கை. அதுக்கேற்ற உரங்கள் வேண்டி வச்சிருக்கிறேன். எருக்கள் எல்லாம் போடுவோம். போட்டு பார்ப்போம் இந்த வருஷம் எந்த அளவில் பலன் தருவது. அதே மாதிரி
சின்ன நெல்லில் காய்க்கிற அத்தி, இந்த பாருங்க சின்ன நெல்லில் காய்க்கிற அத்தி பழம் காய் வந்திருக்கு, கண்ணுறைய வந்துருக்கு. இந்த பாருங்க இதுக்கு எல்லாம் கிடக்கு, இந்த இதுக்கு எல்லாம் கிடக்கு. இது சின்ன எல்லாம் காய்ச்சி பெருசில் பெருசாக எல்லாம் காய்க்காது. இந்த சின்னல்ல காய்க்கு, சின்னல்ல வளர்ந்தாலும் சின்னல்லையே காய்ச்சிடும், பிடுங்கி சாப்பிடலாம். சும்மா பெரிய மரங்களை வச்சு எங்களுக்கு இட வசதிகள் இல்லாத ஆட்கள் வந்து சின்ன மரங்களில் கொண்டு வைக்கலாம். அதே மாதிரி 2 கத்தரி தக்காளி வச்சுருக்கேன். அங்கே கணக்கு கிடக்குது, எல்லாம் பிடுங்கி இனி வைக்கணும். இனி வைக்கணும் வச்சு இப்போ தான் இல்லை விதிகள் போட்டது இல்லை மனம் தோன்றது எல்லாம் லேட்டாக போச்சு. இங்கே காலநிலை குளிரும் மழையும் வேறுங்க எல்லாத்துக்கும் வருது, எல்லாத்துக்கும் இப்போ முளைக்கு எல்லாம் லேட், எல்லாம் லேட்டாக போச்சு. எங்களுக்கு உள்ளுக்கு வைக்கிற அளவுக்கு இது இல்லை, இடங்கள் வசதி இல்லை. அதால் வெளியே தான் வைக்கிறாங்க, லேட்டாக தான் எல்லாம் போட்டினாங்க. நீங்களும் இப்படி ஒரு அப்புறம் 2 வீட்டு வைங்க, உங்களுக்கும் உதவும், தோட்டக்காரர் எல்லாருக்கும் உதவும், வெளியில் தோட்டம் வீட்டு தோட்டம் எல்லாருக்கும் உதவும். இப்படி அக்கம் பக்கம் எல்லாம் வேண்டி வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு எலின்ற தொல்லை இல்லாமலே போயிடும். இதில் இந்த காணொலியை முடிப்போம். இன்னும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.